ஹாய். ஹாய். வியானா வந்து என்டர் ஆயிருக்காங்க. காலையிலேயே வந்து 3 ப்ரோமோ வந்திருந்தது. நான் வந்து அவங்க யாரெல்லாம் திட்டுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணனோ, அவங்க யாரையுமே அவங்க கேள்வி கேட்கலையே அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் அன்எக்ஸ்பெக்டடா அவங்க சில பேரை கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல வந்து 2 பேர் வந்து யாருன்னா, ஒன்னு விக்ரம், இன்னொன்னு வந்து சாண்ட்ரா. இவங்க 2 பேரையும் இவங்க கேள்வி கேட்கறதுல எனக்கு வந்து பர்சனலா நான் ஆல்ரெடி வந்து நாங்க ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, இவங்க கேக்குற விஷயத்தை இது வரைக்கும் யாரும் கேட்டல. ஆமா. உள்ள வந்தவங்களும் யாரும் கேட்கல. விஜய் சேதுபதி சார் வந்து அதை அட்ரஸ் பண்ணதே கிடையாது இந்த 2 இஷ்யூவையும். இவங்க 2 பேரும் என்னமோ செல்ல பிள்ளைகள். ஆமா. அதாவது விக்ரம் இப்ப கூட பாத்தீங்கன்னா அழுகுறாரு. ஆனா யாரு என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைச்சா அப்ப இவரு அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நான் என்னமோ கேமானு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என்னமோ நினைச்சேன். பக்கம் போனீங்கன்னா இப்போ அவரோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அவர் அழுதாருன்னு எல்லாருமே அவர் ரொம்ப நல்லவரு, வியானா ரொம்ப கேவலமானவங்க, இங்க வியானாவை பத்தி பேசுறதுக்கே இல்ல. விக்ரம் கேவலமானவர் தானே போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன திடீர்னு அதுதான் சொல்றேன். அதாவது இது எப்படி இருக்குன்னா, நீங்க பாட்டுன்னு பேசிட்டே இருக்கீங்க. இந்த ரெட் கார்டு இஷ்யூ மாதிரி தான். ரெட் கார்டு குடுக்கணும்னு பேச வேண்டியது. கொடுத்த உடனே ஐயோ என்ன குடுத்தாங்க, அதெல்லாம் தப்பு எல்லா கோட்டையும் அழிங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரிதான் என்ன விஷயம்னா நீங்க கொடுக்க மாட்டீங்க அவங்க நினைச்சிருக்காங்க. உங்க ரெப்யூட்டேஷன் அப்படி இருந்திருக்கு. ஏன்னா ரெட் கார்டு கொடுக்கணும்னு 1000 தடவை சொல்லியும் நீங்க கேட்டது கிடையாது. சரி, அதனால அது ஒரு சாதா விஷயம் மாதிரி எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில நீங்க கொடுத்துட்டீங்கன்னு யாராலையும் நீ வந்து கமருதீன் அண்ட் பார்வதிக்கு பேசுறது நீ கேட்கவே இல்லையே. அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு சொல்றாங்க, பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் அசால்ட்டா விட்டுருவாங்க, சின்ன சின்ன விஷயத்தை தான் பெருசாக்குவாங்க. நீ வேணா பாரு, கமருதீன் சொல்றாரு, நீ வேணா பாரு இந்த இஷ்யூ புஷ்ன்னு போயிடும். அப்படி ஒண்ணு நடந்ததாவே தெரியாது. அப்புறம் எங்க ஊந்து உட்காந்து குமுறி 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 பயந்துட்டாரு. சரி, ஓகே, நம்ம திருப்பி இதுக்கு வருவோம். வியானா உள்ள என்ட்ரான உடனே அவங்க விக்ரம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொன்னது ஒண்ணுதான், உங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு. இதுலயே ஹிண்ட் வந்து விக்ரம் நல்லாவே புரிஞ்சுட்டாரு. நேத்து நைட்ல இருந்து விக்ரம் வந்து இதே விஷயத்தை தான் புலம்பிட்டு இருந்தாரு. திவ்யா வெளியில வந்து பூஸ்டப் ஆயிட்டாங்க, நான் வந்து தப்பா தெரிஞ்சிருக்கேன், அதனால நான் இந்த வாரம் போயிடுவேன்னு நினைச்சேன், ஒருவேளை நான் இப்படி பேசுறதுனால சுபிக்ஷாக்கு ஓட்டு விழல போல இருக்கு. இது என்ன லாஜிக்னே புரியல. நீங்க நல்லா பண்ணலன்னா உங்களுக்கு தான் ஓட்டு போட மாட்டாங்க, உங்க கூட இருக்கிற சுபிக்ஷாவுக்கு ஏன் ஓட்டு போடாம இருக்கணும்? அப்படி கிடையாது. இவர் வந்து ஸ்டாண்டர்ட். இவருக்கு ஓட்டு போடணும் போட வேணாம் அப்படிலாம் கிடையாது. இவர் கூட இருந்ததுனால சுபிக்ஷா வெளில போயிட்டாங்க, அவ்வளவுதான். இவ்வளவு நாளா வந்து இவர் இந்த இதுல வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ராடு, ஈகோசென்ட்ரிக், மேனியா, கோழன்ற வார்த்தை பயன்படுத்தும் போதும் சரி, அதுக்கு அப்புறமும் சரி, ஏன் இப்ப கடைசியா இந்த சாட்டர்டே எபிசோட் அப்பயும் சரி, கானா வினோத்ல இருந்து எல்லாரும் வந்து சொன்னாங்க, நீ பயன்படுத்தின வார்த்தை தப்பா இருக்கு, அது வந்து தப்புன்னு அவங்க ஃபீல் ஆகிருக்கும், அதனால வந்து சொல்றாங்க. அப்பயும் நான் அது எந்த ஒரு நிலைமைக்கு போய் சொன்னன்றதெல்லாம் இருக்குல்லன்ட்டு அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஜஸ்டிபிகேஷன் தான் கொடுத்தாரு. அன்னைக்கு அவர் பேசும்போதே பார்வதி சாண்ட்ரா நிறுத்தினப்பையும் அவர் வந்து சபரி கேட்டார், நீ தெரிஞ்சுதான் பேசுறல்ல? ஆமா, நான் தெரிஞ்சுதான் பேசுறேன், இதுக்காக செருப்பால அடிச்சு விஜய் சேதுபதி சார் என்ன வெளில அனுப்புனா கூட நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்லாம் தானே நீங்க சொன்னீங்க. தைரியமா தான் இதெல்லாம் சொன்னீங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு நீங்க வந்து பிரேக் ஆகுறீங்க? உங்களுக்கு எல்லாம் புரியல. அவர் வந்து தெய்வ குழந்தை, பிபியோட குழந்தை. அவர் வந்து ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, இது இவனோட மனைவி வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவள். யாரோட மனைவின்னு சொல்லுவாங்க? அகல்யா சொல்றாங்க. அகலிகை, அது வேற. அந்த இது இங்கிலீஷ் நோட்டேஷன் ஒண்ணு வரும். அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, ஆண்டனியின் மனைவி அதோ ஒரு சொல்லுவாங்க. அது எப்பவுமே சொல்லுவாங்க. என்னன்னா வெள்ளையா இருக்கவங்கலாம் போய் சொல்ல மாட்டான், அந்த மாதிரி அவளை வந்து நீ சந்தேகமே பட முடியாது, அப்போ சந்தேகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவ அவன்ற மாதிரி. இது விக்ரம்க்கு வந்து எப்படின்னா, அவர் வந்து சந்தேகங்கள், எல்லா தர்க்கங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் வெரி மச் சூட்டபிள் ஃபார் திஸ் பிபி. அவர் மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் இனிமே வந்து வரப்போறதும் இல்ல, ஆல்ரெடி வந்ததும் கிடையாது. அந்த மாதிரி வரைக்கும் இவர் வந்து பேசின வார்த்தைகள் எதுக்குமே கேள்வி கேட்கப்பட்டது கிடையாது. அவர் ஆடின கேமையும் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது. யாருமே வந்து எதையுமே அவருக்கு வந்து எதுவும் பண்ணாததுனால அவருக்கு மனசுல வந்து தான் பண்றது எல்லாமே கரெக்ட் நினைச்சிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு செக்மேட் வச்சப்போ அவரால் இது பண்ண முடியல. இததான் நாங்க ரெட் கார்ட்லயும் சொன்னோம். அது வரைக்கும் எந்த ஒரு பெரிய பெரிய தப்பு பண்ணாலும் எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லாம அவங்க என்ன நினைப்பாங்க, அதனால தான் கமருதீன் சொல்றாரு, நம்ம வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தோம்னா அது பூதாகரமா ஆகும், நம்ம பண்ணது பெரிய தப்பை அட்ரஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவரை வந்து அவ்வளவு தூரம் அந்த வாரம் கெமியை வந்து காரி துப்புனாரு, உள்ள ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டாரு, எல்லா தப்பையும் பண்ணிட்டு அந்த வீக் வந்து நான் கேட்டதெல்லாம் நீங்க வந்து பண்ணிட்டீங்க, நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரீங்க, அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ. இது சோப்பு மாப்பு அந்த அந்த இது நடந்து கெமியை கையை தூக்கி அடிக்க போனாரு லிட்டரலி. நீ எப்படி நீ எல்லாம் பேசி, நீ எல்லாம் யாரு, நீ எல்லாம் ஹீரோயின் மெட்டீரியலா, நான் ஹீரோ மெட்டீரியல்னாரு. இப்போ வந்து பேக் டு வியானா பேசினதுக்கு வருவோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்தோன்னா அவங்க சொன்னது ஒண்ணுதான், எனக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, 2 பேரை வந்து நான் என் கூட எவிக் பண்ணி அனுப்பிட்டு போகணும்.
எனக்கு வியானா கிட்ட பிடிக்காததே அந்த ஆக்சென்ட் தான். குடுத்திருக்கி டாஸ்கி குடுத்திருக்கி. ஐயோ எப்பங்க விடுவீங்க நீங்க அத? அவ்வளவுதான், இன்னும் முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் நம்ம தாங்கிதான் ஆகணும். ஒரு வாரம் இல்ல, ஒரு நாள் தான் சொல்லிருக்காங்க. அதுவே போய் இன்னைக்கு நைட்ல நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிளம்பும் போது 2 பேரும் இவங்க கூட சேர்ந்து கூட்டிட்டு போவாங்களாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இருக்கிறதே 6 பேரு. இதுல ஒருத்தர் இல்ல, இவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா விஷயமும் பட் இது ஜஸ்ட் ஒரு இருப்பாரு. சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு பண்றது. ஒண்ணுல மிளகா சாப்பிட்டாங்களே, நாமினேஷன் ஃப்ரீன்னு சொல்றாங்களா, அது இவங்களுக்கு நம்புறவங்களா இவங்க? அதுவும் ஒரு விக்ரம் அப்பா கேட்டா எனக்கு இந்த ஷோவே தெரியாது, இது எப்படி நடக்குதுன்னே தெரியாதுன்னு. இந்த டைம்ல போய் யாராவது நாமினேஷன்ல இருந்து தப்பிக்க முடியுமா? இந்த இடத்துல அடுத்த வார்த்தை அப்படிதான் வெளில பத்தி யாரையும். ஓகே வந்துருவோம், திருப்பி இது டாஸ்க்கே வருவோம். அப்ப இவர் என்ன பண்ணாரு, இவரா வந்து பேச வந்தாரு. இவரா வந்த உடனே சொல்றாரு, நான் வந்து ஃப்ராட் இப்பல வார்த்தையை சொல்லி புண்படுத்தி திவ்யா அழுததை பார்த்தோன்னே என்னால தாங்கிக்கவே முடியல. இது அவங்க அன்னில இருந்தே அழுதுன்னு தான் இருக்காங்க. நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, அன்னைக்கே போய் அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா அவர் உள்ள போயிட்டு சொன்னாரு சபரி கிட்டயும் சுபிக்ஷா கிட்டயும், எனக்கு இப்ப மனசு ஃப்ரீயா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உட்கார வச்சு அது சபரியும் கூட சேர்ந்து, சபரி வந்து ரொம்ப யோகியம் நம்ம சொல்ல முடியாது. சபரி அந்த விஷயத்துல ஒரு பொண்ணை உட்காரவே முக்க முடியாதுன்னு நிலைமையில உன்னை உட்கார வச்சு பேச வச்சு தத்துப்பான், அவதான் பிபி அப்படின்னு பெருமையா சொன்னாரு அவரு. ஒரு பொண்ணை வந்து தப்பா சொல்லிட்ட, நீ வந்து தப்பா சொல்லிட்டல, அப்ப தப்பா சொன்னதுக்கு நீ எது வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணிக்கோ அப்படி சொன்னவரு, உனக்கு மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டல, உன்ன மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி உட்கார வச்சு சொல்லிட்டா கம்முன்னு இருப்பீங்களா நீங்க 2 பேரும்? அப்படியே கண்ணீர் வடிக்க மாட்டீங்க? சுபிக்ஷா கண்ணீர் வடிக்க விக்ரம் யார் எது சொன்னாலுமே விக்ரம் அதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வேற மாதிரி ஆக்கி அப்படிதான் அவர் வந்து பதிலே தருவாரு. ஆனா இத வந்து திவ்யா பண்ணும்போது அது ரொம்ப மோசமா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. திவ்யா இந்த அளவுக்கு கூட இல்ல, இவரெல்லாம் அங்கேயே உட்கார்ந்து ஒருத்தர் தான் அவரை வச்சு செஞ்சாரு அன்னைக்கு. அன்னைக்கு பயங்கரமா சாண்ட்ரா அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த ஃபர்ஸ்ட் அவங்க அந்த டாஸ்க் பண்ணப்போ அவர் வந்ததுல அன்னைக்கு உடைஞ்சாரு. அந்த மேனேஜரா அவரால பண்ண முடியாதுன்னு உடைஞ்சாரு. அவருக்கு எப்பெல்லாம் பண்ண முடியாது ரொம்ப தன்னோட ஈகோ ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அவருக்கு. எல்லாமே நான் சொல்றேன், எந்தெந்த இடத்துல வியானா பேசும்போது அவருக்கு ஹிட் ஆயிடுச்சுன்னா அவர் அழுதுட்டாரு. பயங்கரமான வஞ்சம். சுபிக்ஷா அங்க இருந்து வந்து நீங்க இப்படி சொல்லிட்டீங்களேன்னு அழுதாரு. அதாவது கனி யாரு பேசினாலும் சரி, ஒன்னும் ஒரு பொம்பளை மாதிரி ஒரு அங்கே நான் பொம்பளைன்னு சொல்லக்கூடாது, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா உடனே வந்துட்டு இததானே நான் வெளியில பண்றாங்க, எதை சொன்னாலும் வந்து பொம்பளை மாதிரி அழுகுறான், பொம்பளை மாதிரி அழுகுறான், அததான் சொல்ல வரேன். அப்படி சொல்லிடுறாங்க வெளியிலன்றதானே காமனா சொல்றாங்கன்னு சொல்றேன். இவர் வந்து அழுதாருன்னா இவர் வந்து உண்மையிலேயே மனசார அழுகுறாரு. இவர் அப்படி அழுவக்கூடிய ஆள் இல்ல, வந்த நாள்ல இருந்து அழுதுன்னு தான் இருக்கிறாரு. யாராவது இவர் எதிர்த்து கேட்டிருக்காங்களா? எஃப்ஜே அதான் கேட்டார், நீங்க எல்லா தப்பும் பண்ணுவ, தப்பு பண்ணிட்டு ஒரு ஒண்ணு அழுவ, அப்புறம் கேட்டா நான் அதெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஏன்னா பார்வதி பேசும்போதும் இவர் அழுதாரு. பார்வதிக்கு நீங்க ஏன் இப்படி பேசுனீங்க அந்த கண்ணுல அடிச்ச போன்ட்டு அவர் கேட்டப்போ அதுக்கும் அழுதாரு. சபரி ஏதோ ஒண்ணு சொன்னப்போ அழுதாரு. பேசியிருக்காரு, கழுத்துல அடி கதையை முடின்றதெல்லாம் சாதாரண விஷயமா? இத மத்தவங்க யாராவது பேசியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? சோ அந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் அவர் பண்றாருன்றதான் இந்த இடத்துலயும் வந்து திவ்யாவும் சொன்னாங்க, கிரிட்டிசிசம் ஏத்துக்க மாட்டீங்கன்னு. திவ்யா சுத்தமா வந்து பேசுறது கேட்கவும் மாட்டாங்க, கிரிட்டிசிசம்ஸ் எடுத்துக்கவும் மாட்டாங்க. ஆனா அந்த கேட்டகரியில அது அவங்களோட அதே ஸ்டேஜ்ல நிக்கிறவர் தான் விக்ரம். அவருக்கு தன்னோட தப்பு வெளியில தெரியும். ஆனா இவருக்கு வந்து வினோத் தப்பா தெரிவாரு. ஏன்னா இவர் சாரி கேட்பாரு, விக்ரம் சாரி கேட்பாரு. எப்ப கேட்பாருன்னா ஒரு மாதிரி ஓவரா போய் கேட்பாரு. அதான் இத மாதிரி கார்ல விழுந்து கூட மன்னிப்பு கேக்குறாங்க, தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, நான் செத்து போறேங்க, நான் அப்படி பண்ணி, அதாவது ரொம்ப எக்ஸாஜரேட்டட் அப்படி பாக்குற ஆள் இல்லங்க, அம்மா மேல சத்தியமா நிஜமாவே சாரிங்க. சோ இங்க வியானா பேசலாம் இல்ல, நீ எல்லாரும் ஒண்ணு வியானா கோ பேக், வியானா அப்படி, வியானா இப்படி, வியானா அந்த இடத்துல பேசவே இல்ல, இவராவே ஆரம்பிச்சீங்கன்னாரு. இத அவர் முன்னாடி ட்ராக் பண்ணி நான் வந்து வியானா கூட போயிடுறேன், நான் என்னையே வந்து நாமினேட் பண்ணிக்கிறேன், எனக்கு போகணும், எனக்கு வந்து நான் வந்து வார்த்தைகளை பார்த்து விடுற ஒரு ஆளு, உண்மைன்னு சொல்லி நான் என்ன எப்ப இழந்தேனே தெரியல, எப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுனேன்னு தெரியல, ஒருத்தரை வந்து மனசார ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் நானு. ஆனா நான் இவ்வளவு பெரிய இது பண்ணணும், நான் என்னையே இழந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் விக்கல்ஸ்ன்ற இந்த பிராண்டுக்கு நல்லாவே வந்து உழைச்சிட்டேன், இதை வச்சு என் பசங்க வந்து மேல வந்துருவாங்க, அதனால நான் வந்து இதோட நான் கிளம்பணும்னு நினைக்கிறேன்லாம் பேசினார். அடுத்து திவ்யா வந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்னதுனால நான் இப்ப பேசுறேன், இங்க எல்லார் மேலயும் தப்பு இருக்கு, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. சோ என்ன வந்து இதை விட கேவலமான வார்த்தைகள்லாம் இந்த வீட்லயே என்ன பேசியிருக்காங்க. நான் ஆனா வந்து வார்த்தைகளை வச்சு உங்களை வந்து எதுவுமே சொன்னது கிடையாது. எனக்கு வந்து யாரு சொல்றான்றதுதான், நீங்க பார்த்து வார்த்தை விடுற ஒரு மனுஷன், உங்களை நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்றதுனால ஃப்ராடு, நீங்க சொல்ற வார்த்தையில பாதி வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் கூட தெரியல, அந்த அளவுக்கு நம்ம என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு மனசுல ஒரு ஆதங்கம் வந்துச்சு. எனக்கு வார்த்தைனால வரல அப்படின்றத சொன்னாங்க. அப்பயும் இவரு விட்டுக்கிறத போறேன்னு சொல்லிட்டல, அங்க வியானா வந்து பேசும்போது போறேன்னு சொல்லிட்டேல்லமா, அதாவது அதுதான் கிரிட்டிசிசம். காதுல என்னை பத்தி தப்பா பேசாத, என் காது மூடிக்கும், எனக்கு வந்து கேட்க பிடிக்காது, இதே வார்த்தையை தான் சொல்லி அன்னைக்கு திவ்யாவை சொன்னீங்க. ஒருத்த மனுஷன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒருத்த பேசுறான்,
ஏங்க நீங்க என்னதாங்க உங்களுக்கு அவ்வளவு எனக்கு பேச்சுரிமை இருக்கு இந்த வீட்ல. இந்த எனக்கு வீட்ல யார் என்னோட அதிகாரத்தையே பறிக்கிறீங்கங்க நீங்க. அது எப்படிங்க நீங்க பேசாம போலாம்? நானும் பாக்குறேன் எப்படிங்க நீங்க பேசாம போகும்? நான் பேசியே ஆகணும். நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன நீங்களே தான் உங்களாலே கேட்க முடியல. அதுவும் அவங்க அங்க வைக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க பேசினப்ப அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ஷா தான் இருந்தது. நீங்க வச்ச அதே ஹார்ஷ் வேர்ட்ஸ்ல வியானா உங்களுக்கு ஹார்ஷ் வேர்ட்ஸ்ல வச்சாங்க. நீங்க வந்து எப்படி ஒரு மைண்ட வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு பண்ணணும், எப்படி ஒருத்தரை வந்து கேமா மாத்தி ஆடணும்ன்றதெல்லாம் உங்ககிட்ட தான் இப்ப சபரி கத்துக்கணும் சொன்னாங்க. சொன்னாரு, அவ எஃப்ஜே கூட போய் இது மாதிரி பண்ணிட்டு வெளில போனானா அதுக்கு நீ என்னடா பண்ணுவ அப்படின்னா இவருக்கு குத்தம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. ஏன்னா இவரு தான் சொன்னாரு எஃப்ஜேவோட சேர்ந்து ட்ராக் போடு, ஆதிரை வெளியே போயிட்டா, இப்ப அந்த பிளேஸ் காலியா தான் இருக்கு, பண்ணு எல்லாத்தையும் சொன்னவர் இப்ப இதுதான். வெளியில இருந்து எல்லாருமே வியானாவை தப்பு தப்புன்னு சொன்னவங்க அவங்க எவிக்ட் ஆகும்போது இதே வார்த்தையை சொன்னீங்க. FJ விக்ரம் தான் சுத்திட்டு வந்து கெடுத்து விட்டுட்டாரு. ஆமா, ஆமா. விக்ரம் போட்ட பிளான்ல வியானா விழுந்துட்டா. இதே விஷயத்த நீங்க இததானே அந்த பொண்ணுக்கு உறுத்தலா இருக்கும் வெளியில அதாவது போனா. ஒருத்தவங்க உள்ள வந்து சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் வந்து பேசுவீங்க. அவங்க அதே விஷயத்த உள்ள வந்து பேசினா ஐயோ சொல்லிட்டாலே அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் அந்த ஒத்துக்க முடியாது. ரெக்கார்டு விஷயமே தான். குடுக்குற வரைக்கும் நான் பேசுவேன். குடுத்துட்டியா? நீ குடியா குடுத்த? யார் சொன்னா உன்னை குடுக்க சொல்லி? நாங்க சொல்லவே இல்லையே. ஐயோ குடுத்துருவியோ நாங்க பேசினா நீ குடுத்துருவியா? அதே மாதிரி வந்து அவங்க சாண்ட்ராவுக்கு பேசுறது மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் ஒரு இது சொன்னாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. லைக் இன்னைக்கு சாண்ட்ரா உட்காந்துக்கிட்டு இல்ல, பதில குடுக்குறாங்க. அதுதான் அவங்க இப்படி பார்த்தாங்க. பார்த்த உடனே சாண்ட்ராக்கு மூஞ்சி மாறிடுச்சு. எதுக்காக நீ அப்படி பாக்குறேன்னு எனக்கு தெரியுது. இல்ல நான் என்னங்க பண்ணேன்? எனக்கு ஒருத்தவங்க வேணும் இல்ல வேணாம் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன். ஓ எவ்வளவு வேணா போவீங்களான்னு அவங்க இது பண்ணாங்க. ஏன்னா இதுக்கான ரீசன் மறுபடியும் நீங்க வந்து வியானாவை அட்டாக் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. திவ்யாவுக்கு அவங்க ஹஸ்பண்டோட அஃபேர் இருக்குன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க அவங்க. இவங்க சுபிக்ஷாவை பார்த்து ஸ்கூபி டூல இருந்து டிவார்மிங் டேப்லெட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா வார்த்தையும் பேசியாச்சு. ஏன் இதே நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ற அதே அந்த எல்லாரும் சப்போர்ட் இல்ல சாரி ஒரு யாரெல்லாம் வந்து இப்ப பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ இல்ல பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இப்ப பண்ணதெல்லாம் டிஆர்பிக்காகன்னு சொல்ற அவங்களுக்கே சொல்றேன். சாண்ட்ரா வந்து இதெல்லாம் சொன்னாங்க. கனிய கிழவின்னு சொன்னது நீங்க யாரா தனி சப்போர்ட்டரா யாரோட சப்போர்ட்டரா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா சாண்ட்ரா வச்ச வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. சபரிய வந்துட்டு வந்து என்னோட டவலை அவுக்க பார்த்தான் நான் குளிச்சுட்டு வரும்போது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அலிகேஷன். இன்னைக்கு அதே சாது அவரு தான் வந்து உங்களை பாத்ரூமுக்கு கொண்டு போய் விடுறாரு. அததான் இவங்க இங்க பேசும்போது உங்க எல்லாருக்கும் இதா இருக்கு. ஆமா ரொம்ப ஃபேக்கான ஒரு பர்சன் தான் வியானா. அவங்களுக்கான மேடை அவங்களுக்கு வெளியில எல்லாரும் போட்டு அட்டாக் பண்ணாங்க இதே வார்த்தைகளை சொல்லி. அந்த வார்த்தைகளுக்கு இவங்க வந்து சொல்றாங்க. ஆனா நான் இப்பயும் சொல்றேன் அவங்க வெளியில போனதுக்கு நீங்க அவர் பேச்ச கேட்டுட்டு நீங்க வந்து பண்றீங்கன்னா உங்க சுய புத்தி எங்க போச்சு? அதேதான். நீங்க வெளியில போறதுக்கு காரணம் விக்ரம் கிடையாது. அது நீங்க வெளில இருக்கவங்க எவ்வளவு வேணா நீங்க வந்து போட்டு அந்த ஸ்டாம்ப் குத்தி அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க. அதனால அவங்க வந்து கேக்குறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் அவங்க வெளியில போனதுக்கான காரணம் அவரோட மேனிபுலேஷன். நீங்க எப்படி விழலாம்? என்ன பண்ணாலும் விழக்கூடாது. விழுந்தா முடிச்சுக்க. சுபிக்ஷா அவ்வளவு நாள் இருந்தாலும் அழகா யூஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அவங்க. இன்னைக்கு வரைக்குமே அவங்க மேல தப்பான பேர் எதுவுமே வரல. ஆனா அவரோட நிழல்ல தான் உட்கார்ந்து வாழ்ந்தாங்க. அதனாலயே இவ்வளவு நாள் வந்தாங்க. திவாகர் கூட ஒரு ட்ராக் மாதிரி போட்டு அந்த QC டாஸ்க் அப்போ அந்த சாரி கட்டிட்டு வந்து பண்ண சொன்னதெல்லாமும் இவரோட கேவலமான ஐடியா தான். அந்த டைம்ல அதையும் பண்ணிட்டு அப்புறமா அதுல இருந்து மீண்டும் வந்தாங்க சுபிக்ஷா. அவங்களெல்லாம் யாரும் கேட்கவே இல்ல. அதுதான் விஷயம். எதையுமே வெளியில அட்ரஸ் பண்ணப்படல. நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்கள் தான் இங்க நடந்திருக்கு. கடல் சார்ந்தவங்கன்றதுனால அவங்களை எக்ஸ்ட்ராவா வச்சிருந்தாங்க. ஆமா இல்லனா கனிக்கு போய் அவங்க தான போய் ஆவணும். வியானா பண்ணிருந்தாங்கன்னா வியானா இவ்வளவு நாள் இருந்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அந்த ஃபேமிலி டாஸ்க்குக்காக வச்சாங்க. கரெக்டா அவங்க தம்பி வந்து இந்த டிவார்மிங் பத்தி பேசினாரு. அதனால ஒரு ஹைப் வந்து ஏதாவது வருமானதை ஒரு வாரம் வச்சு பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க TTF நல்லா ஆடுவாங்கன்ற ஒரு இதனாலதான் இதெல்லாம் வச்சாங்களே தவிர்த்து அவங்களையும் வந்து வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரை விட ஓட்டு போட்டுலாம் அவங்கள வச்சு இல்ல. இங்க இருக்கிற யாருமே வந்து பெருசா மக்கள் நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிபி காப்பாத்தி. எனக்கு தெரிஞ்சு இவங்க காடா வினோத், திவ்யா, விஜய் பார்வதி, கமருதீன் இவங்க 4 பேருக்கு தான் கான்ஸ்டன்டாவே டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்தாங்க. கான்ஸ்டன்டாவே ஒரு என்ன சொல்றது ஒரு சேஃப் ஸ்பேஸ்ல இருந்தாங்க. எவிக்ட் ஆகாம இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ல. மத்தவங்க எல்லாருமே கீழே வந்தவங்க தான். ஆனா வெளில துரத்தப்படல. இவர் பிரஜன் கூட அன்ஃபேர் எவிக்ஷன் அந்த வாரம் அவர் போலன்னா இன்னும் அவர் பேர் நாரி போய் தான் இருக்கும். அவர் அதுக்கு முன்னாடியே அனுப்ப வேண்டிய விஷயம் இருந்தது. அத வந்து யாரும் கரெக்டான டைம்ல அனுப்பல. அவங்க பின்ன தள்ளி கிள்ளி அப்படி அனுப்பும்போது என்ன ஆயிடும்னா ஒரு சில பேருக்கு கெட்ட பேர் நல்ல பேரா மாறும், நல்ல பேர் கெட்ட பேரா மாறி இருக்கும். கனிக்கு கூட வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் போட்டாங்க. அவங்களும் இன்னும் முன்னாடியே போக வேண்டியவங்க தான். ஆனா நீங்க அந்த டைம்ல அனுப்பும்போது அவங்க அப்ப டாப்ல இருந்தாங்க. அதுதான் நீங்க அப்ப கரெக்ட்டா அந்த டைம்ல யார் கீழ இருந்தாங்க? திவாகரும் அவங்களே உட்கார வச்சாங்கல்ல. அப்ப திவாகர் மேல தான் கம்மியா இருந்தாங்க. ஆமா கனி தான் கம்மியா இருந்தாங்க. அன்னைக்கு திவாகரை வந்து வெளியே அனுப்புனீங்க நீங்க. இப்படியே மாத்தி அனுப்பி ஒவ்வொருத்தரோட ஓட் பேங்க போட்டு புரட்டி எடுக்கிறீங்க நீங்க. இந்த இடத்துல கூட வியானாக்கு பிரச்சனை என்னன்னா அவங்க பேச வரும்போது சாண்ட்ரா வந்துட்டு ஐ won't allow you to talk. அவர் வந்து இதாயிட்ட அப்புறமா பேசுங்க. அவர் எப்பயுமே ஓகே ஆக மாட்டாருங்க. அவரா இதெல்லாம்
நான் அப்படிதான். கடைசியா கூட அவங்க வந்து சொல்றாங்க கிரிட்டிசிசம்ல சிஏ கூட எடுத்துக்கணும். ஆனா நான் வியானாக்கு ஒண்ணு சொல்லணும். வக்ரம்ன்ற பேர் உங்களுக்கு கரெக்ட்னு சொன்னாங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். வக்ரம் அப்படின்றதுக்கு மீனிங்கே ரொம்ப கேவலமான மீனிங். அத வந்து அவருக்கு நீங்க வந்து ரைமிங்கா இருக்குதுன்றதுக்காக கரெக்ட்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இந்த வார்த்தையெல்லாம் நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். நீங்க மத்ததெல்லாம் சொன்னதெல்லாம் கூட ஓகே. இந்த வார்த்தை உங்களுக்கானது அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி உங்க ஃப்ராடுனா நீங்க தான் ஃப்ராடுன்னு. அந்த வீட்ல ஃப்ராடுன்றத வந்து யாருக்குமே நம்மளால பெருசா சொல்ல முடியாது. ஆமா. ஃப்ராடுன்றதெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப பெரிய அதெல்லாம். ஆனா வந்து நம்ம கோவத்துல சில பேரை சொல்லுவோம். நீங்க இங்க தெளிவா உட்கார்ந்து அவர் அக்யூஸ் பண்ணும்போது அவர் எப்படி திவ்யா சொன்னாலும் சில பேர் சொல்லுவோம்னா இது வந்து வீட்ல பேசிட்டு இருக்கிற பேச்சு இல்ல. இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு இல்லன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ற விஷயம். ஆமா. அது ஒரு நாமினேஷன்ல போய் சொல்றாரு. இல்ல இப்ப வியானா சொன்னாங்கல்ல விக்ரம ஃப்ராட் நீங்க தான்ட்டு அதெல்லாம் தப்பு. நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். பட் அவர் மத்தவங்க எல்லாம் அந்த கிரிட்டிசிசம்ஸ் எடுத்துக்க மாட்டாருன்னு சொல்றதோ இல்ல இன்னொன்னு வியானா சொன்னது ரொம்ப தப்பா இருந்தது. என் மூஞ்சிக்கு நேரம் நல்லா பேசி பின்னாடி போய் நாமினேட் பண்ணாங்கன்றாங்க. அதுதானே இந்த கேமே. இது எனக்கு புரியல. சுபிக்ஷா அவங்கள நாமினேட் பண்ணதுல எந்த தப்பும் நான் பார்க்கல. நாமினேட் மட்டும் சொல்லல அவங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்கள வந்து பின்னாடி பேசியிருக்காங்க. கண்ணா பின்னான்னு பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம 3 பேரும் தான் இருந்தோம். என்ன ஏதாவது சொல்லணும்னா நேரா மூஞ்சிக்கு நேரா சொல்லியிருக்கணும். ஏன் எதிரில எதுவுமே சொல்லாம இதே மாதிரிதான் பார்வதியும் கமருதீனும் பண்றாங்க. ஆனா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் பண்ணும்போது தப்பா தெரியுது உங்களுக்கு. அது எப்படி? அதான் மத்தவங்களுக்கு வரும்போதுதான் நம்மளுக்கு அவங்களுக்கான நியாயங்கள் அவங்க தரப்பு இது எல்லாத்தையுமே பார்ப்போம். நம்மளுக்குன்னு வரும்போது அதை பார்க்க மாட்டோம் தான். ஆனா அதுக்காக அவங்க சொன்ன எல்லாத்தையும் நான் வந்துட்டு நிதாசனப்படுத்த விரும்பல. அவங்க சொன்ன மத்தது எல்லாமே உதாசீனப்படுத்த விரும்பல. எல்லாமே நிதர்சனமான உண்மைன்னு சொல்லணும். அவங்க சொன்னதுல முக்காவாசி விஷயம் ரொம்ப உண்மை. அந்த விஷயத்த வந்து யாருமே சொன்னது இல்லையே அப்படின்னு வந்து நாங்களே வந்து கஷ்டப்பட்டு இருந்தது. அது வந்து சொல்லிட்டாங்க. சாண்ட்ரா வந்து இவங்க திவ்யா கிட்ட இதை பேசினாங்கன்றதையும் கொஞ்சம் அப்படியே போட்டு உடச்சு போட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கரெக்டா அந்த டாபிக் வரும்போது நம்ம அதை வந்து வந்துட்டோம். இல்ல அது திவ்யாட்ட அவங்க உட்கார்ந்து பேசும்போது சாண்ட்ரா அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இவங்க அப்படி இல்லடி, திவ்யாட்ட இருக்கிற பெரிய எரிச்சலான விஷயமே இதுதான். ஒரு கரெக்டான விஷயம் உங்களுக்கு சாதகமா ஒருத்தவங்க பேச வரணும் போது கூட அதே மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நிறைய சேனல்ஸ் பார்த்தேன். அந்த வந்து பார்வதியை எதிர்த்து திவ்யா கேட்டதுக்கு. ஆனா அந்த சேனல்ல ஒரு அப்ரிசியேஷனும் கிடையாது. அவங்க கொடுத்த அப்ரிசியேஷன்லாம் வெறும் விக்ரம்க்கு, சபரிக்கு, வினோத்துக்கு இவங்க 3 பேருக்கு தான் அப்ரிசியேஷன். கூட உட்காந்து இந்த அரோரா கூட திவ்யா அப்படி பண்ணாங்க அப்படின்னு அவங்க வாயில வரவே இல்லை. ஏந்தோ உட்காந்து மிளகா சொன்னாரு வச்சு செய்யறாங்க பார்வதியன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அரோரா நல்லா அமுக்கின்னு உட்காந்து இருந்துட்டு அப்படியே அழற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு டிடிஎஃப்ஐயும் வாங்கிட்டு இந்த டிடிஎஃப் நான் வந்து நான் ஒரு வேளை வெளியில போறேன்னா நான் சாண்ட்ராக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. டிடிஎஃப் வாங்கிட்டு யார் வெளியே போவாங்க? யூ ஆர் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட். இந்த சீன் போடுற வேலை எல்லாம் வேணாம் அரோரா, தாங்க முடியல. அதனாலதான் நானும் வந்து சரி ஓகே இவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வரைக்கும் ஒழுங்கா போச்சுன்றதுல ஒரு சந்தோஷம். ஓகே, உங்களை நாங்க வந்து ஃபுல்லா எபிசோட் பார்த்துட்டு நைட் ரிவ்யூல சந்திக்கலாம். ஓகே, பாய்.